இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சதாசிவம் சார்? எல்லாரையும் அர்ஜென்ட்டா வர சொல்லி ராத்தோட அனுப்பியிருக்கீங்க. இந்த பொண்ணு எங்க வீட்டு கேர்டேக்கர். இந்த பொண்ணு கூட யாரோ அப்பப்ப பார்த்து பேசுவாங்களாம். இன்னைக்கு கூட நிர்மலாவை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லுச்சு. அவங்க யாருன்னு விசாரிக்கத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஐயோ அம்மா, இவங்கள என் உயிரை காப்பாத்துறது யாரு? இவங்கள அவங்க கிடையாது. ஐயோ என்னம்மா நீ? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்க தான். அப்புறம் இவங்க யாரு இல்லைன்னா நீ சொல்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு? அந்த அம்மா யார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு. ஹைட்டு இவ்ளோ இருப்பாங்க. பெரிய கண்ணு, தாடையில ஒரு சின்ன மச்சம் கூட இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப வெள்ளையா வேற இருப்பாங்க. ரொம்ப அழகான சிரிப்பு. அப்புறம் நிறுத்த. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு நீ சொல்லிட்டு இருக்க? சாரோட வைஃப் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே. பக்கத்து வீட்டுக்காரங்கள பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஆமா சார், நேத்து நான் கேட்கும் போது கூட இதே அடையாளத்தை தான் சொன்னாங்க. ஐயோ எனக்கும் கூட மேடம் போலதான் தோணுச்சு. இந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு வேற யாரும் இருக்கவா போறாங்கன்னு அப்படியே கண்டுக்காம விட்டேன். மன்னிச்சிருங்கம்மா, உங்களை நான் தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ பரவாயில்ல சார், நாங்க போயிட்டு வரோம். வாங்க. நீ சொன்ன பொண்ணு இங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? கேஸ் ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு மனசார நன்றி சொல்லணும்னு நினைச்சு முடியாம போயிடுச்சு. எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். சரிம்மா, இன்னொரு தடவை நீ அந்த பொண்ணை பார்த்தேன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சரியா? கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். நீ இந்த முறை கூப்பிடுறப்ப அவங்க வர முடியாதுன்னா கையை பிடிச்சிட்டு என்ன கூப்பிடு. அவங்க யாரு எங்க இருக்காங்க நான் சொல்றேன் உனக்கு. ஐயோ சரிங்க ராத்தோட் சார். நீ ரொம்ப பயந்து போயிருக்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுமா.